எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுகிற அளவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இல்லை. சுவிசேஷம் அறிவிக்காமல் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் ஒரு மழை மாதிரி தண்ணி பெய்தாலும் அந்த தண்ணீர் செடிகளுக்கு பாய்ச்சப்பட்டால் தான் செடி வளரும். மழை பெஞ்சாலும் வளர்ந்துறாது, செடிக்கு போகணும். அது மாதிரி அவைகளை கொண்டு போய் சேர்க்கிற பணி தான் சுவிசேஷக பணி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப முகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9498000449 அல்லது கீழே உள்ள இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யுங்கள். soe.jesuslives.in. என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, என்றென்றைக்கும் என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, என் கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
தகப்பனே, ஆற்றி தேற்றி அரவணைக்கும் தெய்வமே, வழக்காடுகின்றீ ஜெயம் தருகின்றீ, வழக்காடுகின்றீ ஜெயம் தருகின்றீ, வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீ, வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீ. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கிறீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர். அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கின்றீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர். அன்பில் கலிகுருவே, வாழ்வில் செழித்திடுவே, அன்பில் கலிகுருவே, வாழ்வில் செழித்திடுவே, உன்னதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே, உன்னதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. என்றென்றைக்கும் என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, என்றென்றைக்கும் என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், பரிசுத்த ஆவியானவரே, என்னை பரிசுத்த ஆவியானவரே. ஆராதனை 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 இன்னொருவர் அப்படியே நீங்க பாடுங்க. எங்கள் ஆராதனை 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 உமக்கே, எங்கள் ஆராதனை 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 உமக்கே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவனாகிய கர்த்தர் அருளினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது யாபேஸ் என்ற ஒரு மனிதனுடைய நல்ல ஒரு அழகான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று அவன் சொல்லுகிறான். மனிதர்களுடைய ஆசீர்வாதம் வேறு, தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேறு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சில நேரத்தில் மனிதர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள், சில நேரம் அவர்களை துக்கப்படுத்தி இருந்தால், வேதனைப்படுத்தி இருந்தால் சபித்திருப்பார்கள். நாம் கூட மற்றவர்களை துன்பப்படுத்தினது நிமித்தமாக நாம் சாபத்துக்குள்ளாகி இருக்கலாம். மற்றவர்கள் வேதனைப்படும்படி நாம் ஏதோ ஒரு காரியத்தில் நடந்திருப்போம் என்றால்
ஒரு சாபத்தின் வழியாக நாம போக வேண்டியதாக இருந்திருக்கும். இப்படித்தான் ஏதோ யாபேசுடைய வாழ்க்கையில் துக்கம் நிறைந்திருந்ததினால், சாபம் நிறைந்திருந்ததினால் இந்த விண்ணப்பத்தை அவன் ஏறெடுத்தானோ தெரியவில்லை. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று அவன் ஜெபிக்கிறான். என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கென்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிவிட்டான். என் வாழ்க்கையில் மனிதர்களால் வருகிற ஆசீர்வாதங்கள் அல்ல, அல்லது சாபமும் அல்ல. தேவரீர் அந்த சாபங்களை எல்லாம் நீக்கி என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்து விட்டான். தாவீது கூட பாருங்கள், உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றுதான் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் என்று அவன் ஜெபித்திருக்கிறான். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவே விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இல்லை. மனைவிமார்கள் இருந்தார்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள், ஆடு மாடுகள் இருந்தது. ஆனாலும் எல்லா விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருந்தாலும் தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தினால் அல்லது என்னுடைய வேலையினால் வந்த சம்பாத்தியத்தினால் வந்த ஆசீர்வாதம் அல்ல. தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். இப்படி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளினது போல நமக்கும் ஆண்டவர் அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று உம்முடைய உதவியை நாடி ஜெபித்த யாபேசுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு அவன் வேண்டிக் கொண்ட காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு அனுகூலம் பண்ணி கொடுத்தது போல இந்த வார்த்தையை விசுவாசித்து யாரெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ கேட்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் வேண்டுதலின் சத்தத்தையும் நீர் கேட்டருளி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக தாவீது வேண்டிக் கொண்டதின்படி தாவீதை ஆசீர்வதித்தீரே. யாக்கோப்பு வேண்டிக் கொண்டதின்படி ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்ற போது நீ இனிமேல் இஸ்ரவேலாய் இருப்பாய் என்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே அதே போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எந்த காரியத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.